சின்ன மருமகள் சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஐஸ்வர்யாவோட பர்த்டேவை கொஞ்சம் கூட கண்டுக்கல நம்ம சேது பார்த்தீங்கன்னா. ஆனால் ஈஸ்வரி என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க, எப்படியாச்சும் சேதுவே ஐஸ்வர்யா சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாலும் நம்ம ஐஸ்வர்யா மேலே ஒரு பார்த்தீங்கன்னா யதார்த்தமான அன்பு தான் இருக்க தவிர காதல் கொஞ்சம் கூட வரல நம்ம சேதுக்கு. நம்ம தமிழ் செல்வி மேலே தான் இன்னும் காதலாகவே இருக்காரு. இது தெரியாத ஈஸ்வரி அவங்க பிளான் போட்டு கேக்கெல்லாம் வெட்டுறாங்க. ஆனால் நம்ம ஐஸ்வர்யா ரொம்ப வேதனைப்படுறாங்க. நம்மளுக்கு மாமா விஷ் பண்றாரு, முகத்தை கூட கொடுத்து பேச மாட்டேன்றாரு, என்னமே பண்ண மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா அந்த வாங்கின கிஃப்ட் எல்லாம் சேதுதான் வாங்கினா அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி கொடுத்துட்றாங்க. ஆனா ஐசுக்கு நம்பிக்கை இல்லை, இதெல்லாம் மாமா வாங்கியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டோட தான் இருக்காங்க. இதுக்கு நடுவில் நம்ம தமிழ் செல்வி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கு. சேது எப்படி இவ வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவோட பிளான் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கு அப்பதான் தெரியுது. நம்ம அப்பத்தா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வி வந்திருக்கா, நீ போய் கூட்டிட்டு வா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. நான்லாம் போக மாட்டேன், அவ தானே போனா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வீடு தேடி வந்திருக்காடா, அவ தான் போனா. ஆனா வீடு தேடி வந்தவங்களாம் இப்படி வாசல்ல நிக்க வச்சு அனுப்பக்கூடாதுடா, அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி அப்பத்தான் புரிய வைக்கிறாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா சேது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வியை வா உள்ள வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஆனா தமிழ் செல்வி வர மறுக்கிறாங்க. அப்பத்தாவும் பார்த்தீங்கன்னா ஏதேதோ பிளான் போட்டு பார்த்தீங்கன்னா 2 பேரையும் உள்ள வந்து கூட்டின்னு வந்துடுறாங்க. அழகரை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. நம்ம சேதுவும் பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வி வரவே மாட்டான்னா, இப்போ வீட்டுக்கே வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேதுக்கும் மனசுக்குள்ள ஹாப்பியாக தான் இருக்கு. இதெல்லாம் பார்க்குற ஈஸ்வரிக்கு கடுப்பாக இருக்கு. ஐஸ்வர்யாவுக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பிறந்த நாள் கொஞ்சம் கூட அவருக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் அவளோட பிறந்த நாள் மட்டும் அவருக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. ஆனால் ஈஸ்வரி இதை விடக்கூடாது, பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா நீ தான் வரமாட்டேனே, எப்படி இப்போ உள்ளே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு தமிழுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. நான் வரமாட்டேன் தான் சொன்னேன், அப்பத்தாவும் இவங்களும் தான் கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா வந்து நீ அப்படின்னா நீ பண்ண சத்தியமெல்லாம் பொய்யா அப்படின்னு தோண்டி தோண்டி கேட்க அப்பத்தா வாய மூட்ரு, இதுக்கு மேல எதுவும் பேசக்கூடாது, பேசினேன்னா அடி விழும் அப்படின்னு சொல்லிட்டு சரியா பஞ்சு கொடுக்குறாங்க. ஈஸ்வரி அதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசல, சைலண்டா ஆயிடுறாங்க. எது எப்படியோ நம்ம சேதுவும் தமிழ் செல்வியும் ஒண்ணா சேர்ந்தாங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். பொறுத்து இருந்து பார்க்கலாம்.